ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்மோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் எனிமீஸ் யுவர் மாமா பார்ட் 19. போன பாட்டுக்கார கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒரு வழியாக ஜிம்னு வாயின்னு ஒரு மாதிரி ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ அதோட அந்த பாட்டை தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 19. ஐயோ, இவன் என்ன இவன் பாட்டுக்கு பிருத்வி கூட போகிறான்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஜிம்மன் பையன் கூட வந்து அவ்வளோதான், நம்மளை வச்சு செஞ்சுருவான். நம்ம வேறு அவன்கிட்ட ஓவராக விளையாட்டு கட்டிட்டோமே அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை சிசியா, நீ வேணா ஜிம்மன் கூடயே போய் அப்படின்ட்டு இவ்வளோ வேணுக்குனே கோத்து விட்டுட்ருக்கா. ஜிம்மன் பார்க்குறோம், அப்படியே கையில் கிடச்சா சித்தடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. இந்த பிருத்வி சும்மா இல்லாமல், ஏவன் அதான் உன்னை நான் ஜிம்மன் கூட போகணும்னு சொல்லிட்டு இருக்கல, நீ அவன் கூடயே போ, நான் வேணா சிசியா கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். டே அவ்வளோதான்டா, அவன் என்னோட வச்சுட்டுட்டே களைச்சி விட்ருவான், நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லியா சும்மா இல்லாமல், சாரி ஜியா சும்மா இல்லாமல், சரி யார் கூட போங்க, நான் வான்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது, ஸோ அதனால் வான் நீ ஏன் கூட வா அப்படின்ட்டு இவன் நடுவில் போந்து வானை கூட்டிகிட்டு போக, வானுக்கா அப்பாடி இன்றைக்கி தான் இவன் நல்ல காரியம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு ஜியா கூட போயிட்டுருக்கா. சும்மா பார்க்குறான், அப்படி பாவி நீ எல்லாம் ஒரு அக்காவா, சிவப்புச்சில் கரடி பூந்த மாதிரி புட்டு போறேடி அவளை அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்க. வாயன் அப்படியே பின்னாடி திரும்ப ஜிம்மனை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு வரட்டான் அப்படின்ட்டு போகிற. ஜிம்மனும், நீ எங்கடி போயிட போகிற, எங்கே போயிட போகிற, வீட்டுக்கு தானே வருவேன், யாரும் பக்கத்து ரூம் தானே, அங்கே வச்சு செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. வா இனிமேல் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கூட வந்துட்டுருக்க. ஜியாவும் காரை ஓட்டிகிட்டே கேட்டுட்ருக்கா, என்னடி மூஞ்சி முன்ன மாதிரி பளபளன்னு இருக்கே, என்ன விஷயம், உனக்கும் சிம்மனுக்கும் கண்ணாலேயே பேச்சு போயிட்டு இருந்தது, நான் கவனிக்கலன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காத, எல்லாத்தையும் கவனித்தேன், சொல்லு ஏதாவது குட் நியூஸ் இருக்கா என்ன. குட் நியூஸா, நீ எதை மீன் பண்ணி கேட்குற, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயடா, என் தங்கச்சிக்கு வெக்கம்லாம் வருதா. ஏய் ஜியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வெக்கம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, நான் எதுக்கு வைக்கப்பட போகிறேன், அந்த மாதிரிலாம் ஒரு சீனும் இங்கே இல்லை. நடிக்காதவன், நீ அவனை பார்த்து கடையில் பல்ல காட்டின, அவன் அதுக்கும் மேலே வைக்கப்படுறான், நீ ஒரு மாதிரி ஷை ஆகுற, டைல் ரூம்குள்ளே வேற அவன் வந்தான், நான் பார்த்தேன் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிசியா வந்து ஜிம்மனே சொல்கிறான், நீ பிருத்வி கூட போ அப்படின்ட்டு, நீயும் அதுக்கு வந்து இல்லை இல்லை நீ போகாத, நீ ஜிம்மன் கூடயே போ அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் பார்த்த பார்வையிலே தெரிஞ்சு போச்சு. என்ன 2 பேருக்கு பிக்கப் ஆயிடுச்சா என்ன. அது எப்படி சொல்கிறது, ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போது நீ ஜிம்மனை லவ் பண்ணுறியா. அது ஏய் சும்மா நடிக்காத, நான் தேங்க லவ் பண்ணும்போது உங்ககிட்ட தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு. நீ மட்டும் என்ன என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, நான் உக்கா தானே. சரி ஒத்துக்கிறேன், நானும் சிம்மனும் லவ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஆமாம் பண்ணுறோம், பட் 2 பேரும் சொல்லிக்கல ஐ லவ் யூன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர். அது ஏதோ ஒரு மாதிரி சேர்ந்துட்டோம். ஒரு மாதிரினா எப்படி, நீ வேற நான் கோவத்தில் என்னமோ பண்ணேன், அவன் அதை ஏதோ ஒரு மாதிரி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு மாதிரி பண்ணேன், அதெல்லாம் கேட்காத, ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கா. அல்ஜாக்கு இதிலே புரியுது எந்த டர்ட்டி அப்படின்ட்டு. அவள் காரை ஸ்டாப் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அவள் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. இப்போ நீ எதுக்கு பல கட்டிகிட்டு இருக்க, ஒழுங்கா வண்டி எடு, நம்ம வீட்டுக்கு போவோம். எதுக்கு ஜிம்மனை பார்க்கணுமா, இல்லை எனக்கு புரியலை, நிறையா லவர்ஸில் எப்படி சேர்ந்தாங்க நீங்களும் பாருங்களேன். இல்லை நான் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியே அவங்கள உட்காந்தேன், அவன் ஏதோ ஒரு மூடாயிட்டான், அவ்வளோதான், இதை நீ நினைக்கிற மாதிரிலாம் நத்திங் அப்படின்ட்டு இருக்கா. ஓன்னு இப்படி பேசுகிறத பார்க்கும்போது ஜியாக்கு சிரிப்பாக இருக்குது. அதே சமயம் ஒரு வழியாக இப்போ மது சேர்ந்தாங்களே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே கேட்காம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டா. ஸோ வாயனும் அப்படியே சிரிச்சிட்டே தான் வீட்டுக்குள்ளே வரா. அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னடி வாயன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா. எடுத்துட்டேன். அது என்ன இவ்வளோ வெக்கப்பட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்க. ஐயோம்மா என்னம்மா நீ, நான் சோகமாக இருந்தால் எதுக்கு சோகமாக இருக்குன்னு கேட்க, சிரிச்சிட்டு இருந்தால் எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்க, என்ன நீ பைத்தியமா, எதுக்கு என்ன பைத்தியம் மாதிரி கொஸ்டின் கேட்டுட்ருக்க, தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னது இது நம்ம பிள்ளை தானா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாளே. ஜியா என்னடி உன் தங்கச்சி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கா, என்ன விஷயம். நீ வேற, எல்லாம் நல்ல விஷயந்தான் தள்ளு. என்னது நல்ல விஷயமா, என்னடி உன் தங்கச்சிக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா என்ன. பிருத்திவிக்கு இப்போ கல்யாணம் ஆக போதில்ல, ஃபஸ்ட்டு அது முடியட்டும்,
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நல்ல விஷயம் அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. அவங்க அம்மாவுக்கு தான் மண்டை பிச்சுட்டு இருக்கு. அப்படியே நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு இங்கிட்ட அங்கே நடந்துட்டு இருக்கும்போது ஜிம்மோட அம்மா வந்துட்டு, ஐயோ என்ன எதுக்கு இப்படி நடந்துட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ இந்த ஜியாப்பில் நல்ல விஷயம்னா அதை என்ன நல்ல விஷயம்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது இருக்கும் விடுங்க, என் பையன் வாழ்க்கையில் தான் ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதான் நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ட்டு ஜிம்மனோட அம்மா புலம்பிட்டு இருக்கா. அப்போ தான் ஜிம்முன்னு சிரிச்சிட்டே வரான். ஜிம்முன்னு சிரிச்சிட்டு வரதை பார்த்து அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னடா அதிசயமாக சிரிச்சிட்டுலாம் வர, என்ன விஷயம் போம்மா அப்படின்ட்டு போயிட்டான். பின்னாடி பிருத்வி வரான். அவனை பார்த்து, டே என்ன உங்கள் அண்ணன் அதிசயமாக பல்ல கட்டிட்டு போகிறான் என்ன? அதுவாம்மா எல்லாம் நல்ல விஷயந்தான் அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு போக, அப்படியே ஜிம்மனோட அம்மா வாயனோட அம்மாவும் திரும்பி பார்க்குறாங்க. ரெண்டும் ஒன்றா சொல்லிட்டு போதுங்களே ஒரு வேலை அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் 2 பேருக்கும் புரியுது என்னன்னு, இருந்தாலும் சிரிச்சுட்டே இருக்காது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே பிருத்வி வந்து ஜிம்மனை பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கான். என்ன வாயனும் நீயும் ஒன்று சேர்ந்துட்டீங்க போல? அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா? நீ ட்ரையல் ரூம்குள்ளே போனதை நானும் பார்த்தேன்னா. தம்பி அதெல்லாம் கண்டுக்காதடா. ஓகே கண்டுக்கூடாதா? எப்படி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? லவ்வா? அது எப்படி ஆரம்பிச்சது? ஐயோ இது எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன்? ஏன்டா இப்போ எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிற? ஏண்ணே ஏன் ஏன் இப்போ ஒரு மாதிரி ஆகுற நீ? டே தயவு செஞ்சு அந்த ஒயனை மட்டும் ஞாபகப்படுத்தி விட்றாதடா. அவள் பண்ண வேலை இருக்கே எப்படி சொல்கிறது? அப்போ 2 பேரும் வாயால் ஐ லவ் யூ சொல்லிக்கலையா அப்படின்னு கேட்குறான். ஜிம்னு இப்போ தான் யோசிக்கிறான். ஆமாம் 2 பேரும் இவ்வளோ தூரம் போனோமே, அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டு 2 பேரும், அதாவது ஜிம்முன்னு சிரிச்சிட்டே, அதெல்லாம் சொல்லுவோம் நீ தள்ளு அப்படின்னு அவன் பாட்டுக்கு குளிக்க போயிட்டான். அப்படியே பிருத்வி பார்க்குறான். எல்லாம் ஒரு ரகமாக தான் ஏன் தெரியுது அப்படின்ட்டு போயிட்டான். ஸோ நைட்டு டின்னர் சாப்பிட எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ஸோ எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஜிம்முன்னு இருப்பான்ல, ஏதாவது ரியாக்ட் பண்ணிடுவானோன்னு பயம். ஸோ அதனால் அப்படியே மேலே உட்காந்துக்கிட்டு, இல்லை எனக்கு பசி இல்லை நான் சாப்பிட வரலன்னுட்டு இருக்கா. ஜியா தான் போய், என்னது பசிக்கலையா, தூக்கி போட்டு மிதிச்சிடும் பார்த்துக்கோ, ஒழுங்காக சாப்பிடவா அப்படின்ட்டு அவளை இழுத்துட்டு வந்துட்டுருக்க. ஜிம்முன்னு அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துருக்கான். எனக்கு ஜிம்முனை பார்த்ததும் ஐயோ ராமா இவன் முன்னாடியே வந்து உட்காரணும் அப்படின்ட்டுருக்கு. போய் உட்காந்துக்கிட்டா. உட்காந்து அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்க. ஜிம்முன்னு ஒரு மாதிரி பார்க்கவா இனிமே என்ன பார்வை அப்படின்ற மாதிரி அவனை ஒரு மாதிரி பார்க்குறா. 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்க. வாயன் வந்து கும்பலாக இருக்கிற இடத்துல போய் உட்காருவோம், அப்போ தான் ஜிம்முன் பையன் நம்மளை நோண்ட மாட்டா அப்படின்ட்டு சோஃபாவில் ஜங்குக் பக்கத்தில் போய் உட்கார. ஜங்குக்கு இந்த சைடு ஜிம்முன் உட்காந்துக்கிட்டு சும்மா இல்லாமல் ஜங்குக்கு ஷோல்டருக்கு பின்னாடியிலே கை விட்டு வாயனை பிடிச்சி கிள்ளிகிட்டு இருக்க. வாயனுமே, ஜிம்மன் சும்மா இருக்க மாட்டியா நீ, எல்லோரும் இருக்காங்க என்ன பண்ணிட்டுருக்க? அப்படி தான் பிடிச்சி கிள்ளுவேன். அந்த பக்கம் வா, வீட்டுக்கு பின்னாடி வா. ஆஹா நான்லாம் வரமாட்டேன்ப்பா. ஏய் வரப்போறியா இல்லையா? நான் வரமாட்டேன். இப்போ மட்டும் நீ வரல, உன்னை அவ்வளோதான் இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவேன். நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு வான் அப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டேன். சிம்மன் அங்கேருந்து எழுந்துச்சி போகிறான். ஸோ கிச்சனுக்கு பின்னாடி இருக்க டோருக்கு பின்னாடி நின்றுட்டுருக்க. வாயினுமே எங்கே போகிறான்? கிச்சனுக்கு பின்னாடி போகிறான், இங்கே போய் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிரித்தி சும்மா இல்லாமல், வாயன் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாயேன். தண்ணியா? நான் அந்த எட்டு வரணுமா? என்னால் எட்டு வர முடியாது, போ நீ போய் எட்டு வா. ஏய் நான் புது மாப்பிளப்பா, நான் கேட்டேன் நீ இது கூட பண்ண மாட்டியா? நேரம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துருப்பா, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு அதுவும் நடந்துடும். இப்போ நீ போய் தண்ணிட்டோம் போ. படுத்துறானே, இல்லை எடுத்துகிட்டு வரா அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே அப்போ தான் காலை வச்சிருப்பா. சடனாக ஒரு கை வந்து பிடிச்சி இழுக்குது. யாருன்னு பார்த்தா ஜிமன் தான். அப்படியே அவளை பிடிச்சி இழுக்கிறான். வாயனும், என்ன பண்ணுற நீ, ஒழுங்கா வீடு. ஏண்டி அவ்வளோ நேரம் செய்யாகலை, இப்போ என்ன இப்படி வைக்கப்பட்டுருக்கேன் நீ பார்த்தா? ஐயோ நீ பார்த்தா வைக்க வரல, பயந்தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு எதுவும் சொல்லாமல். அதெல்லாம் அப்படி தான். பிருத்வி தண்ணி கேட்டான். அவனுக்கு வேணா அவனே வந்து குடிச்சுப்பான், நீ போக வேண்டாம். அப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணுறது? பண்ணுறதுக்கு நிறைய இருக்குடி, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் அவனை பண்ணுறேன். நீ ஒன்றும் பண்ணி கிழிக்க வேண்டாம், தள்ளு. நான் வந்து போகணும். போய் என்ன பண்ண போகிறேன்? நான் டிவி பார்ப்பேன். சரி போய் பாரு போ. போவா? போ. இல்லை நான் போவேன்.
போடி போ உன்னை யார் போக வேண்டான்னு சொன்னா? நான் உன்னை பிடிச்சிக்கிட்டா இருக்கேன். ஆமா இடுப்பு பிடிச்சி தானே இருக்கேன். எங்கே விட்டா தானே போகிறது அப்படின்னுட்டு இருக்கா. உடனே அவனும் சரி அப்படின்ட்டு கை எடுத்துட்டு இப்போ போ அப்படின்றான். அவள் அப்படியே அவனையே பார்த்துன்னுட்டு போகணுமா? நீ தானடி இவ்வளோ நேரம் போகணுமா போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ என்னை பார்த்து போகணுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? போ. இல்லை போகணுமா? அடிச்சிருவேன். போகணும் போ. இங்கே நின்றுட்டு போகணுமா போகணுமான்னு கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ போவே வேண்டான்ட்டு நான் எனக்கு தப்பாக எதாவது பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் ஜிம்மு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், மிதிச்சிரும் பார்த்துக்கோ. அப்படியா? ம் அப்படிதான். போறியா? இல்லை போகணுமா? நீ போவே வேண்டாம் அப்படின்ட்டு அவளை பிடிச்சி இழுத்துக்கிறான். அவளுமே ஜிம்மன் நீ எதுவும் பண்ணாத அப்படின்றா. அப்போ போடி போகவும் மாட்டிக்கிற. இங்கே நின்றுட்டு ஏதாவது பண்ணிடாத அடிராதான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். அது 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 ஜிம்மன் அது என்ன நீ எதுக்கு இப்படி பார்க்குற? ஏன் கண்ணு நான் பார்க்குறேன், உனக்கு என்ன வந்துச்சு? இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. என்னடி பண்ணுது? நீ இப்படி பார்க்காத அப்படின்ட்டு அவன் கண்ணை பொத்திட்டு சிரிச்சிட்ருக்கா. அவனுமே அப்படியே அவளோட கையை எடுத்து விட்டுட்டு சரி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். எதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்குண்ணா ம் இப்போ புரியும் பாரு அப்படின்ட்டு அவளை பிடிச்சி இழுத்து அவள் பாட்டுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அவளுமே எதுவுமே சொல்ல. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி இருந்திருப்பா. ஆனால் அவள் கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவளுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அவளும் சேர்ந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே பாத்திரம் ஏதோ தட்டி விட்டுட்டாங்க போல. டொம்முன்னு சத்தம் கேட்குது. பிருத்வி அப்படியே சிரிக்கிறான். ஜியா பார்த்துட்டு எதுக்கிட்ட இப்போ பல்ல காட்டுற? ஒன்றும் இல்லை. சரி நான் போய் கிச்சனில் என்னென்னு பார்க்குறேன். ஒன்றும் இல்லை நீ உட்காரு. எலி ஏதாவது போயிருக்கும். என்னடா? ஐயோ அண்ணி எல்லாம் அப்படி தான். எலி ஏதாவது ஓடி இருக்கும். நீ ஒன்றும் போக வேண்டாம். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு அவளை அமைதியாக உட்காந்துக்கிட்டா. இங்கே வாயனா வச்சு முன்ன பிடிச்சி இப்போ எதுக்கு இது கையை தள்ளி விட்டேன்? நானும் அடி தள்ளி விட்டேன். பேக் போகும்போது அப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? சரிவா நம்ம கன்னியூ பண்ணலாமா? ஒன்றும் வேண்டாம். யாராவது வந்துடுவாங்க. யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் பிருத்வி பார்த்துப்பான். நீ கவலைப்படாத. அப்போ பிருத்விகிட்ட சொல்லிட்டியா? நம்ம 2 பேரும் பார்க்குற பார்வை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டான். சரி அவன் கேட்குறான் நம்ம 2 பேருக்குள்ளே என்னன்னு. நான் என்னன்னு சொல்ல? என்னன்னா சொல்லு. அதான்டி என்னன்னு சொல்கிறது? அதான் சொல்லு. என்ன சொல்கிற? நீ சொன்னால் தானே பைத்தியம் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. உடனே அவன் என்னடி சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். பைத்தியம் எல்லா இதுலேயும் நீ பார்த்ததில்ல பசங்க தான் முதல்ல சொல்லுவாங்க. நீ சொல்லு அப்புறம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னுட்டு இருக்கா. அவன் உடனே சிரிச்சிட்டு அப்போ நான் தான் சொல்லணுமா? ஆமாம் நீ தான் சொல்லணும். சரிடி உன் காதை காட்டு சொல்கிறேன். இல்லை நீ கடிச்சு வச்சிருவ. கடிக்க மாட்டேன்டி காதை காட்டுறி அப்படின்ட்டு அவள் காதுகிட்ட போய் நல்லா கேட்டுக்கோ. ஐ லவ் யூ. சும்மா என்ன ஷாக் ஆகுற? திருப்பி சொல்லு. இல்லை நீ மறுபடி சொல்லு. படுத்துறாளே. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ வஹன். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. என்ன பழி வாங்குறியா? அதெல்லாம் வாங்கல. திருப்பி சொல்லு. லவ் யூ டூ. யார் லவ் பண்ணுற? இது என்ன கேள்வி? உன்னதான் எப்போலேருந்து? அது நான் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணியில்ல. கைரந்திரத்தெல்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னமோ தெரியல உன் மேலே ஒரு ஸ்பார்க் வந்தது. அது அப்படியே ஒரு மாதிரி கலந்து நீ என்கிட்ட பேசாமல் இருந்து அந்த பொண்ணுக்கிட்ட போனியா ஒரு பொசசிவ் வந்துச்சு. அப்படியே ஒரு ஸ்பார்க் ஆகி லவ் ஆயிடுச்சு. லவ் ஆயிடுச்சா? ஆமாம் லவ் ஆயிடுச்சு. சரி லவ் ஆயிடுச்சுல அப்போ எனக்கு என் உரிமை இருக்காது அவன் மேலே?
இல்லாட்டாலும் நீ கிஸ் பண்ணாமல் என்கிட்ட வராமல் இருந்துருவியா என்ன அப்படின்னு கேட்குறா. உடனே அவனும் சிரிச்சுட்டே அவளை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேரும் கொஞ்சம் நல்லா டீப்பாக தான் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஜிம்மன் பையன் சும்மா இல்லாமல் ஒன் மோர் டைம் ஒன் மோர் டைம்னு வானை கிஸ் பண்ணிகிட்டே இருக்க அவனுமே நல்லா கிஸ் பண்ணிட்டா. இந்த பிருத்வி பார்க்குறான். அடப்பாவிகளா உள்ளே போய் இவ்வளோ நேரமான ரொமான்ஸ் பண்ணுவீங்க, எல்லோரும் தூங்க போகிறாங்களே, வேலைக்காரக்கா வேறு வந்துருமே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வேலைக்காரக்கா உள்ளே வருது. உடனே அக்கா அக்கான்னு கத்துறான். அந்த சத்தக்கிட்டு ஜிம்முன்னு உஷாராகி அப்படியே வானை தள்ளி விட்டு போதும் போடி அப்படின்றான். அவள் பார்க்குறா. ஏண்டா இவ்வளோ நேரம் ஏதோ நான் வேணுங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தேன், இப்போ கிஸ் போகுதுன்னு சொல்கிற, வேலைக்காரக்கா வருதுடி அப்படின்னுட்டு இருக்கான். சரி வேலைக்காரக்கா வருதா, நான் போகிறேன் அப்படின்ட்டு வான் வந்துட்டுருக்க. ஜிம்மனும் இப்போ இவ என்ன சொல்ல வரா, இன்னும் கிஸ் வேணுன்றாளா இல்லை என்ன தான் சொல்கிறேன், என் மண்டையை போட்டு குழப்புறாளே. இவன் என்னை லவ் பண்ணாமல் இருக்கும்போது ஏன் லவ் பண்ண மாட்டேங்கிறான்னு இருந்தது, இப்போ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை விட முடியலையே, பின்னாடியே தோணுதே அப்படின்ட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். ஜியா பார்க்குறா என்ன ரெண்டும் பின்னாடியே சுற்றுது அப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். மாதிரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட் வை சி லேட்டர் பாய்.